வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரண்ட்டு சேனல்லேருந்து இப்போ நம்ம பாலிட்டி வீடியோஸ்லாம் நம்ம போட்டுட்டு வர போகிறோம். அவுட் சோர்ஸ் வீடியோ போடுறோம். அடிப்படை கடமைகள் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் அடிப்படை கடமைகள் டாபிக் சின்னதாக 2 பேஜஸ் தான் இருக்குது. சீக்கிரம் கவர் பண்ணிடலாம், பாருங்கள். அடிப்படை கடமைகளை பற்றி சொல்கிற பகுதி என்னன்னா பகுதி 4(a) சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 4 இந்திய குடிமக்கள் செய்ய வேண்டிய பல்வேறு அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசியலமைப்பு 1950 தானே நமக்கு நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போ அடிப்படை கடமைகள் பற்றி எதுவுமே கிடையாது. 1975 ஏற்பட்ட உள்நாட்டு கலவரத்தின் போது அடிப்படை கடமைகளோட அவசியம் உணரப்பட்டது. நம்ம இந்திய அரசியலமைப்பு எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? 1950 ஜனவரி 27 தான் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ அடிப்படை கடமைகள் கிடையாது. எப்போ வந்திருக்குன்னா 1975 ஒரு உள்நாட்டு கலவரம் நடந்திருக்கு. அப்போ அடிப்படை கடமையோட அவசியம் நமக்கு உணரப்பட்டிருக்கு. 1976 காங்கிரஸ் கட்சி ஸ்வரன் சிங் என்பவரோட தலைமையில் அடிப்படை கடமைகளை கட்டமைக்க ஒரு குழுவை ஏற்படுத்துது. அடிப்படை கடமைகளை சரியான இதில் கட்டமைக்கிறதுக்கு ஒரு குழு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. அந்த குழு தான் ஸ்வரன் சிங் குழு. அது எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க? 1976 எந்த கட்சி? காங்கிரஸ் கட்சி. ஸ்வரன் சிங் தலைமையில் அடிப்படை கடமைகளை கட்டமைக்க ஒரு குழுவை ஏற்படுத்துது. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் பகுதி எதோட அரசியலமைப்புலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா சோவியத் ரஷ்யா அரசியலமைப்புலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அடிப்படை கடமைகள் பற்றி எதுலேருந்து எடுத்திருக்கோம்? சோவியத் ரஷ்யாவை முன்மாதிரியாக நம்ம எடுத்திருக்கோம். ஸ்வரன் சிங் குழு எத்தனை அடிப்படை கடமைகள், நம்ம அடிப்படை உரிமைகள் மொத்தம் 7 1 நீக்கிட்டாங்க, 6ன்னு பார்த்தோம். இதில் மொத்தம் அடிப்படை கடமைகள் பார்த்தோன்னா 11. ஆனால் அதில் 3 அடிப்படை கடமைகள் நிராகரிச்சிட்டாங்க. இப்போ 8 கடமைகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதில் என்னென்ன கடமைகள் நீக்கப்பட்டாங்க? 3 அடிப்படை கடமை நீக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம்ல, அதில் என்னென்ன அடிப்படை கடமைகள் இருக்குதுன்னு பார்க்கலாமா? பாராளுமன்ற கடமையை செய்ய தவறும் நபர்களுக்கு அபராதமோ அல்லது தண்டனையோ வழங்கலாம். பாராளுமன்ற கடமையை செய்ய தவறும் நபர்களுக்கு அபராதம் அல்லது தண்டனை வழங்கலாம். வரி செலுத்துவது குடிமக்களின் அடிப்படை கடமை. இதை நீக்கம் பண்ணிட்டாங்க. அடிப்படை உரிமையை மீறும் எந்த ஒரு செயலையும் எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர எந்த ஒரு சட்டமும் அரசியலமைப்பில் இல்லை. அப்படிங்கிற 3 அடிப்படை கடமைகள் நீக்கிட்டாங்க. மொத்தம் ஸ்வரன் சிங் குழுவில் 11 அடிப்படை கடமைகள், அதில் 3 நீக்கியாச்சு, 8 கடமைகள் இருக்குது. அந்த 3 நீக்கப்பட்டது என்னென்னு கேட்டாங்கன்னா, பாராளுமன்ற கடமையை செய்ய தவறும் நபர்களுக்கு அபராதமோ தண்டனையோ வழங்கலாம். வரி செலுத்துவது குடிமக்களோட அடிப்படை கடமை அப்படின்னு சொன்னதை நீக்கிட்டாங்க. அடிப்படை உரிமையை மீறும் எந்த ஒரு செயலையும் எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர எந்த ஒரு சட்டமும் அரசியலமைப்பில் இல்லை அப்படிங்கிற அடிப்படை கடமையை எடுத்துட்டாங்க. ஸ்வரன் சிங் குழுவோட 8 கடமைகள் மற்றும் 42வது சட்ட திருத்தத்தின்படி 2 கடமைகள் என மொத்தம் 10 கடமைகளுடன் 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் பகுதி 4 சரத்து 51(a) அரசியலமைப்பு சேர்க்கப்பட்டாங்க. நம்ம அடிப்படை கடமை பகுதி 4(a) நமக்கு தெரியும். பகுதி 4(a) எந்த சரத்தில்? சரத்து 51(a) தான் அரசியலமைப்பில் சேர்த்துருக்காங்க. ஸ்வரன் சிங் குழுப்படி 8 கடமையும் 42வது சட்டம் திருத்தப்படி 2 கடமைகள் சேர்த்து மொத்தம் 10 கடமைகள் 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் பகுதி 4 சரத்து 51(a) அரசியலமைப்பில் சேர்த்துருக்காங்க. 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி 11வது அடிப்படை கடமையாக 51(a) சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஒன்று ஏன்னா ஸ்வரன் சிங் குழு அமைப்பின்படி நம்ம என்ன சொன்னோம்? ஸ்வரன் சிங் குழு 1976 சொன்னோம். ஸ்வரன் சிங் குழுப்படி 8 கடமைகளும் பிறகு அந்த 1976 42வது சட்ட திருத்தம் கொண்டு அதில் 2 கடமைகள், மொத்தம் 10 கடமைகள். அது மட்டும் இல்லாமல் 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி 11வது அடிப்படை கடமையாக எது சொல்கிறாங்கன்னா 51(a) இதையும் சேர்த்துருக்காங்க. தற்போது அடிப்படை கடமையோட எண்ணிக்கை பழையபடி அந்த 3 தூக்கிட்டு வேறு 3 புதுசாக சேர்த்துருக்காங்க. மொத்தம் 11 கடமைகள் ஆகும். இந்த அடிப்படை கடமைகள் ஒரு குடிமகன் நிறைவேற்றாத போது அவரின் மீது வழக்கு தொடர இயலாது. அடிப்படை கடமைகளை ஒரு குடிமகன் நிறைவேற்றலை அப்படின்னா அவன் மேலே நம்ம எந்த கேஸும் நம்ம போட முடியாது. எனவே இந்த பகுதி நீதிமன்ற விசாரணைக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதி என்னது?
வழக்கு தொடர முடியாது. இது நீதிமன்றத்துக்கே போகாது, அதுக்கு அப்பாற்பட்டது. இவை தனிமட்ட குடிமகனின் கடமையாகும். எனவே இதனை செயலுறுத்தும் நீதி பேராணைகள் மூலம் செயல்படுத்த முடியாது. இதனை செயலுறுத்தும் நீதி பேராணை மூலம் இதை செயல்படுத்த முடியாது. இதை மீறவங்களுக்கு வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 11 அடிப்படை கடமை சொன்னோமா, ஸ்வரன் சிங் குழு 8 கடமை, அப்புறம் 1976 உள்ள 42வது திருத்தத்தின்படி ஒரு 2 கடமை, பிறகு 86வது சட்ட திருத்தம் 2002 படி திருப்பி ஒரு கடமை 11வது கடமை, அதாவது 51 7K, அதான் லாஸ்ட் கடமை. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 11 கடமைகள். என்னென்ன கடமைகள் நம்ம பார்க்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது நல்லா கவனிச்சிங்க. சரத்து 51 7 சப்டிவிஷன் ஏ, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடத்தல் மற்றும் தேசிய கொடி தேசிய கீதத்தை மதித்து நடக்க வேண்டும். என்ன சொல்கிறாங்க, அடிப்படை கடமைகளில் 7 என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கணும். அதுக்காக தான் கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி தான் நம்ம நடக்கணும். நம்ம தேசிய கொடி தேசிய கீதத்தை மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 51 7B என்ன சொல்லுதுன்னா, ரெண்டாவது கடமை, நம் நாட்டோட சுதந்திரத்திற்கான தேசிய போராட்டத்திற்கு ஊக்கமளித்த உயர்ந்த எண்ணங்கள் லட்சியங்களை நம்ம மதிக்கணும். நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்கான தேசிய போராட்டத்திற்கு ஊக்கமளித்த உயர்ந்த எண்ணங்கள் இருப்பாங்களே, யார் ஊக்கமளித்தா அந்த தலைவர்கள், அவங்களோட லட்சியங்கள் கொண்டு வந்திருப்பாங்களே, அவங்கள மதித்தல் வேண்டும் சொல்கிறாங்க. சரத்து 51 7C என்ன சொல்லுதுன்னா, இந்திய இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தி பாதுகாக்க வேண்டும். எதை பாதுகாக்கணும், இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு, அந்த முகரையில் பார்த்துருப்போம்ல, அதை நிலைநிறுத்தி நம்ம பாதுகாக்கணும். இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு. 51 7D தேவைப்படும் போதெல்லாம் நாட்டை பாதுகாக்கவும் தேசிய சேவை செய்யவும் வேண்டும். இது நம்மளோட கடமை. 4வது கடமை என்ன சொல்கிறாங்க, டியில் நம்ம நாட்டை பாதுகாக்கணும். டி தேசப்பற்று அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. டி நாட்டை பாதுகாக்கணும், தேசிய சேவை செய்யணும். 51 7E என்னன்னா, சமய மொழி வட்டார பிரிவினை வேறுபாடுகளை எல்லாம் கடந்து இந்திய மக்கள் அனைவரிடம் சகோதர உணர்வையும் நல்ல இணக்கத்தையும் வளர்த்தல் வேண்டும். பெண்களோட கண்ணியத்தை குறைக்கின்ற செயலை விட்டு ஒழித்தல் வேண்டும். 51 7E என்ன சொல்கிறாங்க, நம்ம சமயம், என்னென்ன சமயங்கள் மதங்கள் இருக்கும்ல, அது மொழி வட்டாரம், இந்த வேறுபாடுகளை எல்லாம் நம்ம கடந்து மக்கள் எல்லாரும் என்னன்னா சகோதர உணர்வுகளோடைய நல்ல இணக்கத்தையும் நம்ம வளர்க்கணும். பெண்களோட கண்ணியத்தை குறைக்கின்ற செயலை விட்டு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 51 7F என்ன இருக்குன்னா, நாட்டோட கலப்பு கலாச்சாரத்தையும் வளமான பாரம்பரியத்தையும், நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, கலாச்சாரம் இருக்குது, அதை நம்ம பாதுகாத்து மதிக்கணும். கலப்பு கலாச்சாரம், எல்லா கலாச்சாரமும் நமக்கு இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம பாதுகாத்து மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 51 7G என்ன சொல்கிறாங்கன்னா, காடு ஏரி ஆறுகள் வனவிலங்கு உயிரினங்கள் வாழ தகுந்த சுற்றுச்சூழலை ஏற்படுத்திவிடவும் நம்ம பாதுகாக்கவும் வேண்டும். காடுகளையும் பாதுகாக்கணும், ஏரிகளை பாதுகாக்கணும், ஆறுகள் வனவிலங்குகள் உயிரினங்கள் எல்லாம் அதுக்கான சுற்றுச்சூழலை நம்ம ஏற்படுத்தி அதை பாதுகாக்கணும் அப்படின்னு 51 7G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 51 7H விஞ்ஞான போக்கு மனிதாபிமானம் சீர்திருத்த எண்ணம் போன்றவற்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். H என்ன சொல்கிறாங்க, விஞ்ஞான நோக்கு மனிதாபிமானம் சீர்திருத்த எண்ணம் போன்றவற்றை நம்ம மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, சீர்திருத்த எண்ணம், இதெல்லாம் நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 51 7I பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் வன்முறையை கட்டுப்படுத்த வேண்டும். பொது சொத்துக்கள் இருக்குல்ல, ஆடு இது மரங்கள் எல்லாமே, இந்த பொது சொத்துக்கள் எல்லாமே நம்ம பாதுகாக்கணும், வன்முறையை கட்டுப்படுத்தணும். 51 7F என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ச்சியாக நாடு தன்னுடைய முயற்சியில் பல முன்னேற்றங்களை அடையவும் சாதனைகளை படைக்கவும் தனி மனித மற்றும் கூட்டு முயற்சிகளில் திறமையை வளர்க்கணும். என்ன சொல்கிறாங்க, நம்ம நாடு முன்னேறணும்னா நம்மளோட முயற்சியில் பல முன்னேற்றத்தை அடையணும். அது மட்டும் இல்லாமல் சாதனை படைக்கவும் தனி மனித மற்றும் கூட்டு முயற்சியில் திறமையை தனி மனிதனாகவும் நம்ம முயற்சி செய்யணும், கூட்டு முயற்சியும் செய்யணும், நம்மளோட திறமையை வளர்க்கணும், சாதனை படைக்கணும், நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும். அந்த மாதிரி அது அதெல்லாம் அடிப்படை கடமைன்னு சொல்கிறாங்க. கடைசியாக அந்த 86வது சட்டத்திருத்தம் 2002 சொன்னோம்ல, அதன்படி கொண்டு வந்தது தான் 51 7Kன்னு சொன்னோம். அது என்ன சொல்லுதுன்னா, 6 முதல் 14 வயசு வரைக்குள்ள குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த சரத்து. எந்த சட்டத்திருத்தம், 86வது சட்டத்திருத்தம் 2002. கடைசியாக வர்மா குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துங்க, இது
வருஷம்லாம் கரெக்டாக பார்த்துங்க, ஏன்னா காலவரிசை படுத்துங்கன்னு சொல்லி வருஷம் கொடுக்கலாம். வர்மா குழு, நம்ம ஸ்வரன் சிங் குழு 1976 பார்த்தோம். வர்மா குழு பார்த்திங்கன்னா 1999. அடிப்படை கடமைகளை செயல்படுத்த சில சட்ட விதிகள் இருப்பதை உறுதிப்படுத்த வர்மா குழு அமைக்கப்பட்டது. எதுக்கு திடீர்னு வர்மா குழுனா, அடிப்படை கடமைகளை செயல்படுத்த, மற்ற அது 11 அடிப்படை கடமைகள் பார்த்தோம், அதை செயல்படுத்த சில சட்ட விதிகள் இருக்குது. இந்த கடமைகள்லாம் சொன்னால் சில விதிகள் இருக்குது, அதை உறுதிப்படுத்துறதுக்காக வர்மா குழுன்னு அமைச்சிருக்காங்க. இந்த குழுவால் நமக்கு கண்டுபிடிச்ச சட்டங்கள்லாம் என்னென்ன சட்டங்கள்னால், தேசிய மரியாதை சட்டம் 1971, தேசிய மரியாதை சட்டம், மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955, இந்திய தண்டனை சட்டம் பார்த்துருப்பீங்க இது ஏற்கனவே 1860, சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டம் 1967, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951, வன உயிரி பாதுகாப்பு சட்டம் 1972, காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980, குடியுரிமை சட்டம் 1955, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. இதெல்லாம் வர்மா குழு அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட அடிப்படை கடமைகளை செயல்படுத்த சில சட்ட விதிகள் இருக்குதுன்னு சொல்லி அடையாளம் காணப்பட்ட இந்த சட்டங்கள். இது வருஷம்லாம் நல்லா பார்த்து வச்சிங்க, ரொம்ப முக்கியம். இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இந்திய தண்டனை சட்டம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 1860 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் படிச்சிருப்பீங்க, 1951 வன உயிரி 1972, காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980, குடியுரிமை சட்டம் 1955, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், நல்லா ஞாபகம் இருக்குது. இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது சட்டவிரோத நடவடிக்கையும் படிச்சிருக்கோம். நடவடிக்கை தடுப்பு சட்டம் 1967, ஃபஸ்ட்டு 2 பாருங்கள், தேசிய மரியாதை சட்டம் சொல்லிட்டு 1971, மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955. இதெல்லாம் வந்து வர்மா குழு அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். நல்லா பார்த்துங்க. அடிப்படை கடமைங்கிறது ஒரு சின்ன டாபிக் தாங்க. இது வந்து அவுட் சோர்ஸ், இது பிரகதீஷ் புக்கில் உள்ளது. இது சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒன் டைம் நீங்கள் படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.